லீக்கி கட் இருந்துகிட்டே இருந்தா அடுத்த லெவல்ல என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கான்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இல்ல இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இல்லன்னா நமக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் எல்லாமே கூட இதோடைய ஆரம்பமான ஒரு விஷயம் தான் இந்த லீக்கி கட்டாவே இருக்கு. ஈவன் சில நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா, சில ரிசர்ச்ல ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கூட நமக்கு இந்த லீக்கி கட் தான் இயர்லியரா நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு சிம்டமாவே கருதுறாங்க. இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் எல்லாம் வரதுக்கோ, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகறதுக்கோ, இன்னும் இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் வருதுன்னா, ஆரம்பத்திலேயே நமக்கு அறிகுறி எதுல குடுக்கும் அப்படின்னா, இந்த லீக்கி கட்ல தான் குடுக்கும். அப்போ இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸோ, இல்ல டாக்ஸின்ஸோ, இந்த ஆன்டிஜென்ஸோ, இந்த வேஸ்ட் எல்லாம் வெளிய போகும்போது, அந்த இன்டெஸ்டைன் வழியா பிளட்ல மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, வேற என்ன மாதிரின்னா, நம்மளுடைய சர்மமும் வந்து பாதிப்படையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சோரியாசிஸ், எக்ஸிமா எல்லாம் கூட அவங்களுக்கு ஆரம்பத்துல இந்த மாதிரி அஜீரண தொந்தரவு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவங்களுடைய நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இது நாளடைவுல நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே ஏற்படும்.